ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு கூட காத்திருப்பதினால் கிடைக்கும் பலன் என்று நான் பேச போகிறேன். இல்லை, தோஸ் ஆர் வெயிட்டிங், வாட் ஆர் த பிளெஸ்ஸிங் when they wait. காத்திருப்பவர்களுக்கு வேதத்திலே வைத்திருக்கிற பலன். இது மகிமை நிறைந்த இடம். இந்த இடத்தில் வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார், போகிறதையும் கர்த்தர் பார்க்கிறார், உட்காருகிறதை கர்த்தர் பார்க்கிறார், பேசுகிறதை கர்த்தர் பார்க்கிறார், கண்ணீர் விடுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். காண்கிற தேவன். காத்திருக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து என்ன பண்ணோம்? காத்து கொண்டே இருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு அருமையான சகோதரியை பெங்களூரில் இருக்கும் பொழுது நான் சந்திக்க போனேன். அடிக்கடி என்னை கூப்பிடுவாங்க, பிரதர் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். சரி வரம்மா. போன பொழுது இந்த காதுக்கும் கழுத்துக்கும் மத்தியில் ஒரு பெரிய கட்டி. இந்த இஎன்டி டாக்டர் இடத்துல செக் பண்ண பொழுது அவங்க சொன்னாங்களாம், அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ஒன்று குரல் போகலாம் அல்லது காது போகலாம், சத்தம் கேட்காத போகலாம், கொஞ்சம் பெரிய ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும், பணம் இவ்வளவு செலவுப்படும். அந்த அம்மா சொன்னாங்க, உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா பிரதர், இது டாக்டர் சொன்ன பதில். பணத்துக்கு வழி கிடையாது, பணத்துக்கு வழி கிடையாது. நாங்கள் என்ன செய்ய முடியும் சார்? 2 மகள்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நான் அம்மா ஜெபம் பண்ணுறேன், ஐ வில் ப்ரே ஃபார் யூ, ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லணும்னு ஒரு ஆலோசனை சொன்னேன். என்ன ஆலோசனைன்னா, உங்களுக்கு அந்த ஆலோசனை நான் உட்கார்ந்துருக்கும் போது யோசித்தேன். பெண்கள் அப்படி இருந்தீர்களானால் சபை வளரும், குடும்பம் வளரும், சமுதாயம் வளரும். பெண்கள் தான் ரொம்ப அவசியம் இல்லை? கணவன் வளரணும், குடும்பம் வளரணும், பிள்ளைகள் வளரணும், சமுதாயம் பெண்கள் இடத்துல தான் இருக்குது. என்னோடு கூட பழகுகிற அநேக சகோதரிகளை, பக்தி உள்ளவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் 100 மடங்கு உயர்ந்திருக்கு. 100 மடங்கு, 1 மடங்கு கிடையாது. அர்ப்பணித்த அருமையான பக்தி உள்ள சகோதரிகள், மொபைலில் சினிமா பாட்டை பார்க்காத சகோதரிகள், மொபைலை வேறு எதுக்கும் பயன்படுத்தாத சகோதரிகள், மொபைலை ஆண்டவருடைய வசனம் பாட்டை மாத்திரம் கேட்கிற சகோதரிகள் 100 மடங்கு உயர்ந்திருக்கிறார். ஊழியத்தை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பிக் பாஸு 9 மணிலேருந்து 10 மணிக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வருதான், கமல்ஹாசன் நடத்துகிறார். இன்றைக்கி பாதி கிறிஸ்தவம் பார்க்குறான். அது வேறு ரீப்ளே பண்ணுறாங்களாம், அடுத்த ஷோ. இப்போ பார்க்கலன்னா பகலில் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய காரியங்கள். நான் இப்போ அந்த சகோதரிக்கு ஒரு காரியத்தை சொன்னேம்மா, ஜெபிக்க முடியும் எங்களால், உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ என்ன செய்யணும்? உன்னுடைய ஜெப வாழ்வை புதுப்பித்து கொள்ள வேண்டும். எப்படி ஐயா செய்யணும்? நான் சொன்னேன், 11 மணியிலேருந்து 12 மணி உன்னுடைய கணவன் போய்விடுவார், உன்னுடைய பிள்ளைங்க போயிடும், வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க, உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. 11 மணிக்கு நீங்கள் உட்காரணும், ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் 11 மணிக்கு பேசும் பொழுது கட்டாயம் பக்கத்தில் இருக்கிறவங்க வருவாங்க. ஏன்னா நீங்கள் ஊரெல்லாம் பேசுகிற ஆள், பக்கத்தில் அக்கத்துலலாம் கதை பேசுகிற ஆள். நீங்கள் ஜெபிக்கிறவங்கன்னு அவங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு அக்கா கிட்ட பேசலான்னு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? எழுந்து போகணும், சொல்லணும், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். யூ ஷுட் டெல் தெம். மறுபடியும் 2வது நாள் நீங்கள் ஜெபம் பண்ணணும், 3வது நாள் ஜெபம் பண்ணணும். வருவாங்க. 3வது நாள் எழுந்து சொல்லணும், நான் 11 o'clock இருந்து அக்கா நான் என்ன பண்ணுறேன், என்னை ஜெபத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறேன். 4வது நாள் வந்து தட்டும் பொழுது அவங்க யோசிப்பாங்க, நேற்று தானே, நேற்று 2-3 நாளாக அந்த அக்கா சொன்னாங்களே, இது என்ன நேரம்? ஜெப நேரம். அவங்க தங்கிடுவாங்க, பிறகு போகலாம். நான் சொன்னேன், அவங்களுக்குள்ளவே அந்த மாற்றம் வந்தால் நீ ஆராதிக்க போகிற, நீ பேச போகிற தேவன் உனக்காக என்ன செய்வார்? The Lord who will wait for you will definitely answer. நீ செய்து பார். ஒரு வாரம் 11 நாட்கள், 13 நாட்கள், 11 to 12 is blocked for the Lord Jesus. 11 12 இயேசுவுக்காய் முடக்கி வைத்தாள். இயேசுவோடு பேச ஆரம்பித்தாள். 13 நாட்கள் ஆகி உடனடியாக ஃபோன், பிரதர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வரணுமே. எங்கே இருக்கிறீங்க? வரணுமே. நான் சொன்னேன், நேரம் இருக்கும்போது வரணும். வருவோமா? இல்லை நீங்கள் வரணும் பிரதர். நான் வாங்கன்னு போய் பார்த்தா சொல்கிறாங்க, இந்த வீக்கமெல்லாம் போய்
டாக்டர் இடத்துல போய் கேட்ட பொழுது இது எல்லாம் சரியாயிட்டுன்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். காத்திருங்க, பொறுமையாக காத்திருங்க. நம்முடைய வீட்டை பலிபீடமாய் மாற்றுங்கள். நீங்கள் பெங்களூரில் என்னோடு இருக்கிற எல்லா விசுவாசி வீட்டிலையும் நான் சொல்லுவேன், புறஜாதியான் அவனுக்கென்று ஒரு பூஜை அறையை வைத்திருப்பான். ஆனால் உனக்கு எங்கே பூஜை அறை? உன் டிவிக்கு ஒரு இடம், உன் வாஷிங் மிஷினுக்கு ஒரு இடம், உன் கட்டிலுக்கு ஒரு இடம், உன் வசதிகளுக்கு ஒரு இடம், உன் தேவனை சந்திப்பதன் இடம் எங்கே? என்னோடு இருக்கிற விசுவாசிகள் கட்டுக்கிற ஒவ்வொரு புது வீட்டும் பெங்களூரில் வந்து பாருங்கள், ஒரு சின்ன அறை இருக்கும், அதுக்குள்ளே பைபிள் இருக்கும். அங்கே தான் குடும்பமே முழங்காற்படியிடும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார். நம்மை ஆண்டவரை சந்திக்கிற இடம் எங்கே? ஆண்டவரோடு பேசுகிற இடம் எங்கே? பொறுமை எங்கே? எனக்கு அருமையானவர்களே, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பதினால் கிடைக்க போகிற பலன் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், சாய்ந்து. ஓகே, ஒருவேளை சாதாரணமான சூழ்நிலையிலே கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப சுலபம். விசுவாசத்தோடு காத்திருப்பது. நல்ல ரிசல்ட் வந்ததுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர சாமி. வீட்டை வாங்கிட்டேன், ஸ்தோத்திர ஆண்டவரே. வீட்டை கட்டுறேன், ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைங்க நல்ல காலேஜில் சேர்ந்துட்டாங்க, நல்ல பிஸ்னஸ் நடக்குது. பொறுமையோடு சந்தோஷத்தோடு துதியோடு இருப்பது ரொம்ப சுலபம். ஆனால் வேதனையின் மத்தியிலே பொறுமையோடு இருப்பது எல்லாராலும் முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். நாட் இன் எ வெரி குட் சிச்சுவேஷன். ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவன் இருந்ததாக சொல்லவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க, என்ன சொல்றான் பாருங்க. பயங்கரமான குழி. என்னுடைய ப்ராப்ளம் எப்பேற்பட்டது? பயங்கரமான குழி. ஃபிட், இட் இஸ் எ ஃபிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அப்படின்னா அந்த குழியிலே விழுந்தால் எழுந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழி, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு கடன், அப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும்பொழுது நம்மால் பொறுமையாக இருக்க முடியுங்களா? எங்கள் மருமகன் டாக்டரு, 38 வயசு. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணதில்லை, சிக்கானதே கிடையாது. நாட் ஈவன் ஒன் டே. திடீர்னு சிக்கா வராரு. டாக்டருங்க இஎன்டின்றாங்க, கண்ணு ப்ராப்ளம்ன்றாங்க, வேறு பிபி இருக்கலாம், என்னென்னவோ செய்கிறாங்க. திடீரென்று கூட எப்படி படுகுழிக்கு வந்து விட்டாயிற்று. டாக்டர் சொல்கிறாங்க, சார் எங்களை நம்புங்க, 120% நாங்கள் அவருடைய பிளட் டெஸ்ட்டை பார்க்குறோம், அவருடைய எக்ஸ்ரேவை பார்க்குறோம், அவருடைய சிடி ஸ்கேனை பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன நினைப்பது? ஆண்டவரத்தில் கேள்வி கேட்பதா? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் துதிக்க போகிறேன். நான் என்ன போகிறேன்? துதிக்க போகிறேன். எந்த டாக்டரையும் பார்த்து நான் துதிக்க போகிறதில்லை, எந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து துதிக்க போகிறதில்லை. நான் துதிக்க போகிறவர் ஒரே ஒருவர். அவர் துதியை கேட்டால் பதிலை தருவார். அவர் இடத்திலே துதியை போனால், என் மகன் என்னை துதிக்கிறான், எனக்கு முன்பாக பொறுமையோடு காத்திருக்கிறான் என்பதை கர்த்தர் எப்பொழுது காண்கிறாரோ பதில் இறங்கி வரும். நான் அப்படித்தான் சொன்னேன், ஆண்டவரே எந்த டாக்டரும் நான் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தேன்னு சொல்லவே கூடாது ஆண்டவரே. அவன் குழம்பணும், அவனை தாண்டி என் தேவன் மகிமைப்படணும். அவனுடைய கட்டடம் பெரிதாக இருக்கலாம், அவனுடைய அறிவு பெரிதாக இருக்கலாம், அனுபவம் பெரிதாக இருக்கலாம், எல்லாம் பெரிதாக இருக்கலாம், அவன் எடுத்துகிற மிஷின் எல்லாம் பெரிது. ஆனால் நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். கர்த்தாவே காத்திருக்கிறோம், கர்த்தாவே காத்திருக்கிறோம். அவன் காத்திருக்கிற சூழல் என்ன தெரியுங்களா? அருமையான அலெக்ஸ் பிரதர் நல்லா கவனிங்க. அவன் காத்திருக்கிற சூழல் படுகுழி, படுகுழி. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் பாஸ்டருக்கு இப்போ இல்லை. இவ்வளோ பெரிய, ஒருவேளை இந்த ஊரை சுற்றி பார்க்கும்போதெல்லாம் ஒரு என்னோட கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். எங்கள் ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போகிறார். வீட்டை போய் தேடுறாரு, அவருக்கு வீடு கிடைக்கல. நாங்கள் தேர்ஸ்டே ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் நடத்துவேன். அந்த ஃபெலோஷிப்பில் அவர் வந்து உட்கார்றாரு. அப்புறம் பாஸ்டர் என்ன ஆச்சு, உங்களுக்கு வீடு கிடைச்சதான்? இல்லை பிரதர், எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு பட்டணத்தில் இடம் இல்லையாப்பா? அதற்காக பரிந்து பேச என் தேவன் இல்லையா? ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவரை அடைத்தாலும் திறப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுது ஆண்டவரை நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியக்காரன் ஆண்டவரை புறப்பட்டு போகும் பொழுது இதோ இருக்கிறது என்று ஒருவன் சொல்லணும். ஆண்டவரே
இதோ திறந்திருக்கிறது, வந்து வாசம் பண்ணு என்று சொல்லணும் ஆண்டவரே. ஜெபித்தோம். அடுத்த நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போறாரு. போய் ஆபீஸ்ல உட்கார்ந்தாங்க. ஒருத்தன் தேடி வந்து சொல்றான், ஒரு வீடு காலியா இருக்கிறது, வந்து வாசம் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். படுகுழியிலே போகும் பொழுது கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசம் எப்படி இருக்கிறது, பொறுமை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஒருவேளை துக்கம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வேதனை எப்படி இருக்கிறது. படுகுழிக்குள்ளே போக 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 நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பதோ, அப்பொழுதுதான் என்னுடைய பொறுமை அதிகரிக்க வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், பவுலையும் சீலாவையும் நடு ரோட்டில் அடித்தாங்க. எங்கே அடித்தாங்க? நடு ரோட்டில். பப்ளிக்கலி தே வாண்ட் டு பீட். பப்ளிக்கலி அவங்களுடைய ஆடையை கிழித்தார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்குது. வெறும் பவுலுடைய ஆடையை கிழித்திருப்பானா? ஒருவேளை சீலாவனுடைய ஆடையை கிழித்திருப்பான். அடித்திருப்பார்கள். அடித்தவர்கள் வந்து ஒருவேளை ஒருத்தரோட ஒருத்தர், நீங்கள் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கூடாது, நீங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கூடாது, இந்த பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கூடாது, நம்ம அடியிலிருந்து தப்பித்திருக்கலாம், அப்படி நினைக்கவில்லை. ஜெபித்தார்கள், துதித்தார்கள். எப்பொழுது அடிக்கப்படுகிறதோ, எப்பொழுது வியாதிப்படுகிறோமோ, எப்பொழுது கவலைப்படுகிறோமோ, நம்முடைய வேலை துதிக்க வேண்டும். அந்த துதி பரலோகத்தை நோக்கி போக வேண்டும். அடுத்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அடுத்தது என்ன பேச வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும். படுகுழியிலே இருந்து தூக்க அவரால் முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. படுகுழி உள்ளே போகிறது ஆண்டவரே, உள்ளே போகிறது. இத்தனை ஆழத்திலே இருந்து என்ன செய்ய போகிறீர்? நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஒன்று படுகுழி, இரண்டாவது சொல்கிறது, வாசிங்க, உளையான சேற்று. அப்படின்னா ஒரு சதுப்பு நிலம். காலை வச்சுட்டா ஈஸியா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. சேத்துல மாற்றிக்கொள்வோம், மூவ் பண்ணவே முடியாது. நான் ராஜஸ்தானில் இருந்திருக்கிறேன். ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்யும்போது ராஜஸ்தானில் ஒரு பர்டிகுலர் டெசர்ட் இருக்கும். அந்த டெசர்ட்டில் மணல் கோல்டு போல் இருக்கும். கோல்டு. காலை வச்சிங்கன்னா உள்ளே நுழையும். அப்படியே ஒட்டகம் காலை விட்டால் ஒரு கால் உள்ளே போகும். ஆனால் அது எடுத்து ஓடும், நம்மளால் ஓடவே முடியாது. அப்படிப்பட்ட சதுப்பு நிலம், உளையான சேற்றிலே இருந்தேன் சாமி. நான் பொறுமையோடு காத்திருந்தேன். உளையான சேற்றை பார்த்து நான் பயப்படவில்லை, பொறுமையோடு காத்திருந்தேன். என் கர்த்தருக்காக காத்திருந்தேன். பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தர் காத்திருந்ததினாலே செய்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம். முதலாவது ஆசீர்வாதம் 40வது வசனம். முதலாவது வசனம் மறுபடியும் வாசிங்க. முதலாவது, கர்த்தர் உங்களிடமாய் என்னிடமாய் சாய்வார், உங்கள் பக்கமாய் என் பக்கமாய் திரும்புவார். நாம் எப்பொழுது பொறுமையோடு காத்திருக்கிறோமோ, கர்த்தர் கட்டாயம் என் பக்கமாய் சாய்வார், என் பக்கமாய் திரும்பி பார்ப்பார், என்னை கர்த்தர் கவனிப்பார். பொறுமை. லண்டன் மாநகரத்தில் ஒரு தொழிலாளி இருந்தார். இந்த தொழிலாளிக்கு 1 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் லஞ்ச் பிரேக் இருக்கும். இந்த லஞ்ச் பிரேக்கில் பெல் அடித்த உடனே அந்த தொழிலாளி அந்த தொப்பி இருக்கும், ஹெல்மெட் போல், அதை போட்டுக்கிட்டு வேகமாக ஓடுவார். பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அருமையான ஜோசப் அலெக்ஸ் போல், மற்ற பிரதர்ஸ் போல் அவர் போய் என்ன செய்வார்னா, ஆண்டவரே, நான் உம்மை அறியாமல் இருந்தேன், என்னை அறிந்து கொள்ள உதவி செய்தீங்க. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்தீங்க, எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க, நான் நல்ல வேலை செய்கிறேன்யா, நல்லா இருக்கிறேன் சாமி, எனக்கு லஞ்சு பிரேக்கு உங்களை பார்க்க வந்த ஆண்டவரே, என்னுடைய பெயர் ஜிம், ஆண்டவரே, இதோ ஜிம் வந்திருக்கிறேன். அவ்வளோதான் சொல்லுவானா. திஸ் இஸ் ஜிம் மை லார்ட். வந்திருக்கிறேன் சாமி. வர்றதுக்கு 5 நிமிஷம், போகிறதுக்கு 5 நிமிஷம், நிற்க 2 நிமிஷம், திரும்பி ஓடி லஞ்சை சாப்பிட்டு போயிடுவான். ரெகுலராக செய்வானா. ரெகுலராக ஆண்டவர் பக்கமாய் போவான். ஒரு நாள் வந்தது, வேலைக்கு வருகிறான், ஆக்சிடெண்ட் ஆகிறது, கால் கட்டாகிறது, நடக்க முடியாது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுகிறார்கள். டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, காலில் உங்களுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்குது, உங்களை கட்டு போட்டு வைக்கணும், கொஞ்ச நாளில் சரியாயிரும், நாங்கள் கட்டு போடுறோம். அழுகிறான். நத்திங், 1 வாரத்தில் நடக்கலாம். நீங்கள் ஏன் அவ்வளோ அழறீங்க? இல்லை, அழறான். பிகாஸ் நேரம் வரப்போகிறது, 1 மணி ஆக போகிறது. இத்தனை காலங்கள் சந்தித்த என் தேவனை என்னால் சந்திக்க முடியாது.
ஆண்டவரை அவரிடத்திலே சந்தித்தேன், இப்பொழுது என்னால் போக முடியவில்லை என்கிற துக்கத்தில் அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். நேரம் நெருங்குகிறது. எவரிபடி இஸ் கன்வின்சிங், அழாத ஜிம், ஆல்ரைட் ஆயிடுவீங்க, நீங்க அழாதீங்க, ஏன் எதை நினைத்து அழுறீங்க? அவன் மனதுக்குள்ளே அழுகிறான். சரியாக 1 மணி நேரம் வருகிறது. 1 மணி ஆன பிறகு இயேசு அங்கு தரிசனமாகிறார். இயேசு அவன் முன்னால் நிற்கிறார். அவர் சொல்கிறார், ஜிம், டுடே ஜீசஸ் ஹவ் கம். இன்று உம்மை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். ஜிம், மகனே, இத்தனை நாள் என்னை சந்திக்க நீ வந்தாய், இன்று உம்மை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். பொறுமையோடு காத்திருங்கள், கர்த்தர் சந்திப்பார். அவர் எந்த இடத்துல நம்மை வந்து சந்திப்பார். பொறுமையோடு காத்திருந்தேன், படுகுழிக்குள்ளே காத்திருந்தேன், விளையான சேற்றிலே தள்ளப்பட்டேன், கடன் பிரச்சனையிலே வாழ்கிறேன், இடமில்லாமல் வாழ்கிறேன், ஜனங்கள் அன்பில்லாமல் வாழ்கிறேன், விசாரிக்கிறவன் இல்லாமல் வாழ்கிறேன், நான் எங்கோ இருக்கிறேன். ஆனால் ஒருவர் என் பக்கமாய் சாய்ந்தார், ஒருவர் என் பக்கமாய் என்னை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். அதுதான் முதல் ஆசீர்வாதம், என்னுடைய பொறுமை. நான் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருந்தால் அவர் என் பக்கமாய் சாய்வார். 2 நாளாகமம் 7:17 நமக்கு தெரிந்த வசனம் என்னது? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி ஜெபம் பண்ணினால் நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் அவர்கள் பக்கமாய் திரும்புவேன், நான் அவர்கள் பக்கமாய் திரும்புவேன். எனக்கு அருமையான, நாம் அவர் பக்கமாய் திரும்பினால் அவர் நம் பக்கமாய் திரும்புவார். பேசிட்டே இருங்க ஆண்டவரோடு. நடந்தா பேசுங்க, உட்கார்ந்தா பேசுங்க, சபையில் இருந்தா பேசுங்க, கிச்சன்ல இருந்தா பேசுங்க, யுத்தம் பண்ணுங்கள் ஆண்டவரோடு. ஆண்டவர் சாய்வார், ஆண்டவர் பக்கத்தில் வருவார், ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, ஆண்டவர் உங்கள் பக்கமாய் சாய்வார் அல்லது உங்கள் பக்கமாய் திரும்பி பார்ப்பார். உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கஷ்டங்களை கர்த்தர் திரும்பி பார்ப்பார். இரண்டாவது வாசிங்க 40. அதே முதலாவது வசனம். காத்திருந்தேன். இரண்டாவது, என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். பொறுமையுள்ள விசுவாசம். யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நான் எத்தனை முறை போனேங்க, எத்தனை முறை சொன்னேங்க, என்னை விசாரிக்கலைங்க, எத்தனை முறை நான் இந்த பணத்தை கேட்டிருப்பேங்க, பரவாயில்ல, let them not answer, அவர்கள் பதில் தராமல் போகட்டும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். கேட்கிற தேவன் அவர், நல்ல தேவன் அவர். அவருக்கு ஒரு ஆசை, நான் பொறுமையை இழக்கக்கூடாது, நான் துதிக்கணும். அடித்திருந்தாலும், துணிகள் கிழிந்திருந்தாலும், அவமானப்பட்டிருந்தாலும் என் தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படும் பொழுது, நான் இன்னைக்கு காலையில் யோசித்தேன், மருமகனை போய் பார்க்கறத விட மேலான வேலை இது. அவரை போய் பார்க்கறது எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வேலை மேலான வேலை, உன்னதமான வேலை. கர்த்தருடைய பணியை செய்தால் கர்த்தர் அவர் வேலை அவர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? என் பக்கமாய் திரும்புவார், சாய்வார். இரண்டாவது, கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்பார். மூன்றாவது, கர்த்தர் தூக்கி எடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. எங்கிருந்து தூக்கி எடுப்பார்? உங்களுக்கும் எனக்கும் அது படுகுழியாயிருக்கலாம், அது ஆழமான பள்ளமாயிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது சாதாரண காரியம். அது சாதாரண காரியம். படுகுழியிலே கர்த்தருடைய கரம் போகிறது. கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் தூக்குகிறார். நீங்க இதை தான் சொல்றேனே, வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நேசிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, படுகுழியில போயிட்டான், இப்போ கையை நீட்டுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரான், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் சபையை நடத்தும் பொழுது, கர்த்தருக்காக வாழும் பொழுது, பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. சர்ச்சுக்கே வராதவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. உண்மையாக ஊழியம் செய்யாதவன் ரொம்ப நல்லா இருப்பான். அவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப என்ன வரும்? டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். ஏன் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், ஏன் அப்படி இருக்கிறான்? அந்த ஊழியக்காரன் அழகாக சொன்னார், அது ஆண்டவருடைய திட்டம். ஏன் தெரியுமா? அவன் நல்லா இருந்தாதான் இந்த சாம் தானையா, ஸ்ரீதர் சாம், அவன் நல்லா இருந்தாதான் ஸ்ரீதர் சாம் மறுபடியும் வளரதை பார்க்க முடியும்.
அவன் கெட்டு போனா எப்படி பார்க்க முடியும்? அவனை பார்க்க வைப்பதற்காகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமான குடும்பத்தை கர்த்தர் உங்கள் பக்கத்திலேயே வாழ வைப்பார். அதற்கு பிறகு உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அவனே சொல்லுவான், ஒரு காலத்திலே கீழே இருந்த குடும்பம் இது அவர்கள் தேவன் உயர்த்துகிற ஒரு செயல் என்று சொல்வதற்காய் எதிரிலே இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதித்து வைப்பார். அவனை சுகத்தோடு வைப்பார், அவனை பணத்தோடு வைப்பார். அதற்கு பிறகு தேவனுடைய பலன் உங்கள் மேல் என் மேல் வரும் பொழுது அதை அவன் பார்ப்பான், அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஆகையினாலே இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கையை நீட்டி படுகுழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஒரு சரணத்தை பாடலாங்களா? ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நின்று நான் அவரை நின்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நின்று நான் அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுப்பாருங்களா? முதலாவது கர்த்தர் என்ன செய்வார்? என்னிடமாய் திரும்புவார். என்னுடைய பொறுமையை பார்த்து ஒரு நாளும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், என் பக்கமாய் சாய்வார். இரண்டாவது என் கூப்பிடுதலை கேட்பார். மூன்றாவது என்னை படுகுழியிலிருந்து தூக்குவார். இப்போ படுகுழியிலிருந்து ஆண்டவர் தூக்கிட்டாருங்க. இப்போ படுகுழின்னா இது ஒரு பள்ளம். தூக்கி ஆண்டவர் இங்கே மாத்திரம் வைக்கலைங்க, கண்மலை மீது வைத்தாராம். அதுதான் ஆசீர்வாதம். சும்மா தூக்கி தரையில் விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. படுகுழியிலேருந்து தூக்கி விட்டுட்டு நீ எப்படியா இருந்துட்டு போன்னு சொல்ல மாட்டார். படுகுழியிலே இருந்து தூக்கி எங்கே வைக்கிறாரு? கண்மலை, டெட் ஆப்போசிட்னுவாங்க இங்கிலீஷில். படுகுழி எங்கே, கண்மலை எங்கே? இப்போ தாழ்ந்த இடம் எங்கே, உயர்ந்த இடம் எங்கே? என்னுடைய பொறுமைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை பாருங்கள். என்னுடைய ஆராதனைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை பாருங்கள். என்னுடைய உபவாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை, என்னுடைய பக்திக்கு கர்த்தர் கொடுக்கிற பதிலை. எங்கள் அண்ணன் பெரிய ஊழியக்காரன், இன்ஜினியராக இருப்பார். அண்ணன் கவர்மெண்ட் இன்ஜினியர். சாயங்காலத்தில் அவரால் ஊழியத்துக்கு போக முடியும். அப்போது கூட வேலை செய்கிற ஒரு பூபதி என்கிற ஒரு இந்து மனுஷன். எந்த மனுஷன் இந்த இன்ஜினியர் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆனால் இவர் ஒரு பைசாவே வாண்டான்னு சொல்லிட்டு ஒன்றா ஈவினிங்கில் இந்த பைபிளை தூக்கிட்டு ஓடுறாரு. என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த பூபதி என்ன பண்ண ஆரம்பித்தா, அவர் பக்கமாக போனான். அவருக்கு சொல்லாத பின்னால் போய் அந்த மீட்டிங்கில் உட்காருவான். இவர் இது போல் பிரசங்கம் பண்ணுவார். கேட்க ஆரம்பித்தான். ஒரு நாள் பிரசங்கம் அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுறான், பார்க்குறான் இவர் எங்கே போகிறாருன்னு எப்படி கேட்குறதுன்னு அவர் பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், நான் அங்கே இருக்கிறேன், அங்கே போயிட்டான். இப்படி போக போக அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. ஓ, இந்த மனுஷன் இப்படி உண்மையாய் வாழ அந்த இயேசுதான் காரணமோ என்று தன்னையே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தான். தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது. குடும்ப சாபங்கள் மாறினது, எல்லாம் மாறினது. மாற 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 கடைசி ஒரு நாள் இப்படி ஒரு பெரிய ஹாலை எடுத்து ஆண்டு விழா பண்ணுறோம். இயேசுவை பதில் என்கிற ஊழியத்தினுடைய ஆண்டு விழா நடக்குது. இந்த பூபதி நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அண்ணன் சொன்னார், என்ன பூபதி என்ன சாட்சி சொல்ல போகிறார்? ஒருவேளை அவங்க தெய்வத்தை பற்றி ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமே அப்படின்னும் போது, இல்லை நான் இப்படி இருந்தேன், ஐயா பின்னால் போவேன், கடைசியில் அந்த ஆண்டவர் மாற்றிட்டார். இந்த ஐயாவுக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களையும் நான் சொல்லிடுறேன். யாராகிலும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா காணிக்க வச்சுட்டே இருப்பார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த 1000 ரூபாய் இருக்காது, எடுத்து யாருக்காக கொடுத்துருவார். இதுதான் இவருடைய குணம்.
50,000 கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் அந்த 50,000 யாருக்காகிலும் கொடுக்குற வரைக்கும் இவருக்கு தூக்கம் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்ததுனால எனக்கு ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. நான் இப்பொழுது இந்த மனுஷனுக்கு ஒரு gift கொடுக்க போகிறேன். எல்லார் மத்தியிலும் இந்த கிஃப்டை இந்த ஊழியக்காரன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இவர் அதை ப்ராமிஸ் பண்ணால் தான் நான் இந்த கிஃப்டை கொடுக்க போகிறேன். உடனே அவர் சொன்னார், ஐயோ என்ன பண்ண போகிறாரோ தெரியலையேன்னா, இயேசுவே பதில் என்று கையில் போடுற பிராஸ்லெட் இருக்குது பார்த்துங்க, கோல்டில் நல்லா திக்காக இருக்குங்க. அது என்ன போட்டிருக்கு? இயேசுவே பதில். அதை எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஐயோ இவர் சொன்னார், இந்த தங்க பொருள் எல்லாம் நான் தொடர்றதில்லை ஐயா, நீங்கள் எல்லார் முன்னாலையும் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் தயவுசெய்து வாங்கணும். இவர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், ஆண்டவரே என்ன நிர்பந்தம், இவன் வழியாக என்ன சோதனை வருகிறதோ, ஆண்டவர் சொன்னார் அதை வாங்கிக்க. வீட்டுக்கு போனார், ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அதை வச்சுக்க, அது ஒரு சாட்சியாக மாறும். கழுத்தில் போட்டார், ஒரு கயிறை கட்டி இதை கழுத்தில் மாட்டி வச்சிட்டார். அவரோடு வேலை செய்கிற ஒரு பெரிய கமிஷனர் ஃபோன் பண்ணுறார், ஐயா +2 ரிசல்ட் வந்தது, என் மக ஃபெயில் ஆயிடுச்சு, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னுது, கொஞ்சம் மென்டல் ஆயிடுச்சு, நம்ம எதாவது போய் கேட்டால் அதையே சொல்லுது, உன் பேர் என்னன்னா உன் பேர் என்னன்னு, சாப்பிட்டியான்னு, ஏம்மா இப்படி இருக்கிறேன்னா ஏம்மா இப்படி இருக்கிறேன்னு, பயப்படாதம்மான்னா பயப்படாத, சொன்னதையே திரும்ப சொல்லுது. ஐயா நான் வெளியே எப்படி கொண்டு போய் சொல்லுவது, என் மகள் பைத்தியமாகிவிட்டாள் என்றால் அவள் வாழ்வு என்ன ஆகும்? ஐயா தயவு செய்து புறப்பட்டு வாங்க. அவர் ஒரு இந்து மனுஷன் உள்ளே போகிறாரு. அண்ணன் பழகினவர் இல்லை, போன உடனே வெளியே வரும் மக பேசுன்னா வரல. அப்போ அண்ணன் உள்ளே போயிட்டு காயத்ரி வாமான்னா, காயத்ரி வாமான், காயத்ரி என்னம்மா ஆச்சு, காயத்ரி கவலைப்படாதம்மா, அப்பாவும் அம்மா அழுகுறாங்க. ஐயா இதான் என் பிரச்சனை, சொன்னதையே சொல்லுகிறது, என் பிள்ளை பைத்தியமாயிருச்சு, சொன்னதையே சொல்லுகிறது, நான் என்ன சொல்லுவேன். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு ஒரு வேலைக்காரன் கொடுத்தான் பார் இயேசுவை பதில், அதை கையில் எடு. கழுத்துலேருந்து கழட்டினார், அதை காயத்ரி கையில் கொடு. இதை கொடுத்தார், அது வாங்கினது. இது என்னம்மான்னு கேட்டார். இப்போ என்ன சொல்லணும்? அது என்னம்மான்னு தானே சொல்லும் இல்லையா? இது வரைக்கும் என்ன சொல்லுது? சொன்னதை திரும்ப சொல்லுது. இப்போ கொடுத்தாரு கையில், இது என்னம்மான்னுச்சு. அப்படியே பார்க்குது, இது என்னம்மா சொல்லுமா, இயேசுவே பதில். அப்பொழுது மாறினது பைத்தியம், அப்பொழுது மாறினது சுபாவம். என் ஆண்டவர் படுகுழியிலே இருந்து தூக்குகிறவர்கள் அல்ல, கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவன், அழகு பார்க்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். பட்டணத்தை உலுக்க வேண்டும் நீங்களும் நானும், பட்டணத்தை அசைக்க வேண்டும் நீங்களும் நானும். நான் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, ஊழியக்காரனாகிய நானா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனா இருக்கட்டும், எங்கள் பதில் பட்டணத்துக்கு தேவையில்லை, இயேசுவின் பதில் பட்டணத்துக்கு தேவை, இயேசுவின் பதில் குடும்பத்துக்கு தேவை. இயேசுவின் பதில் தான் சாபங்களை மாற்றும், இயேசுவின் பதில் தான் குடும்பங்களை வாழ வைக்கும். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, ஊழியக்காரர்களை கழுவும், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை கழுவும் சாமி. ஆத்துமாக்களுக்கு ஏற்றதை பேச எங்களை உற்சாகப்படுத்தும். கண்ணீரிலே இருக்கிறார்கள், சாபத்தில் இருக்கிறார்கள், திருமணமாகாது இருக்கிறார்கள், பைத்தியம் பிடித்தவர்களை போல இருக்கிறார்கள். பேசும் ஐயா, பேசுவார் ஆண்டவர். பொறுமையோடு காத்திருந்தால் ஆண்டவர் சாய்கிறார், ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிறார், ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார், கண்மலை மேல் நிறுத்துகிறார். வாசிங்க, அடுத்த வாசிங்க. உறுதிப்படுத்துகிறார். அடுத்து என்ன பண்றாரு? கண்மலை மேலே வச்சுட்டு என்ன பண்றது இல்லை, ஆட வைக்கிறது இல்லை. ஆண்டவர் தூக்கி எடுத்து ஜோசப் சாரியோ அலெக்ஸ் பிரதரையோ இன்னொரு பிரதரையோ தூக்கி இந்துவா இருந்து கிறிஸ்டியனா மாற்றி சபைக்குள்ளே கொண்டு வந்து, சபைக்குள்ளே வந்த பிறகு ஆடுற பிஸ்னஸோ இல்லை மாறுற பிஸ்னஸோ இல்லை, உறுதிப்படுத்துவான். we will stand still, கம்பீரமாய் நிற்போம், இயேசுவின் நாமத்துக்காய் வாழ்வோம், இயேசுவோடு கூட சேர்ந்து வாழ்வோம். உயர்த்துகிற தேவன், கண்மலை மீது உயர்த்துகிற தேவன், கால்களை உறுதிப்படுத்துகிற தேவன். 6வது ஆசீர்வாதம், துதிக்கும் பாடலை கொடுக்கிற தேவன். என்ன தராரு? துதிக்கும் பாடல். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால்தான் பைபிள் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டான். இன்றைக்கி எத்தனை பாட்டு எழுதியிருந்தாலும் இருக்கிற கிறிஸ்துவ சாங்கை எல்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரனும் எழுதுகிறான், ஒவ்வொரு ஊழியக்காரனும் எழுதுகிறான். ஒன்றும் இல்லாத அருமையாக சொன்னார் பாருங்க, யார் நம்ம கண்ணு தெரியாது போயிடுச்சிங்களே, நம்ம மோசஸ் ராஜசேகர் எத்தனை பாட்டு எழுதினார். அவரோடு கூட நான் எத்தனை இடங்களிலே நின்று இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ரொம்ப வேதனையாக இருக்கிறோம் அவரை பார்க்கும் பொழுது, இல்லைங்களா? என்ன ஆண்டவரே இவ்வளோ பெரிய கஷ்டத்தை. ஆனாலும் அவர் சொல்லுவார், நேற்று தான் டயாலிசிஸ் பண்ணேன், இன்றைக்கு வரைக்கும் என்னால் 2-3 மணி நேரம் தாங்க முடியும். மனுஷன் எப்படி இருக்கு பாருங்க, இல்லைங்களா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், என்ன தருவேன். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எனக்கு அருமையானோட 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஏஞ்சியோகிராஃப் ஆனது. ஏஞ்சியோபிளாஸ்ட் ஆர்ட்டில் ஒரு அடைப்பு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்டண்ட்டு வச்சாங்க. ஸ்டண்ட்டு வச்சு கொஞ்ச நாளில் ஒரு மாதம் தான் இருக்கும், என் வாய்ஸே போயிடுச்சு. ஏதாவது செய்கை பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும், பேசவே முடியாது. சிஎம்சியில் டாக்டர்கிட்ட போனால் நாக்கை இழுத்து வச்சு உள்ளே என்ன ஸ்கோப் அனுப்பி, உங்களுக்கு உள்ளே வந்து 2 இப்படி இருக்குங்க அந்த வாய்ஸ், இது அது ஒன்று இப்படி கீழே இறங்கியிருக்கு, அதனால் நீங்கள் பேசுகிறத நிறுத்தணும், இல்லைன்னா பாடுறத நிறுத்தணும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு ஈவினிங்கே ஒரு இடத்துல ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அவன் பேச வேண்டான்னு சொல்லிட்டான் ஆண்டவரே, நீங்கள் பேச சொன்னால் பேசுகிறேன் ஐயா. ஆண்டவரே எனக்கு பலனாயிரும், எனக்கு துணையாயிரும். அப்போ தான் நின்று முதல் பிரசங்கத்தை 1 மணி நேரம் பேசினேன். எங்கள் சகோதரர் இருந்தார், ஏன்பா கொஞ்சம் டாக்டர் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. பார்க்கலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லைங்களா. ஆகையினாலே சோர்ந்து போகாதிருங்கள். படுகுழியிலே விழுந்தாலும் சரி, உளையான சேற்றிலே இருந்தாலும் சரி, கர்த்தர் முதலாவது உங்கள் பக்கமாய் சாய்வார். 2வது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். 3வது கர்த்தர் படுகுழியிலிருந்து தூக்கி எடுப்பார். 4வது கர்த்தர் கண்மலையின் மேல் உயர்த்துவார். 5வது கர்த்தர் கால்களை உறுதிப்படுத்துவார். 6வது கர்த்தர் புது பாட்டை தருவார், புது சத்தத்தை தருவார்,
புது வாழ்வை கர்த்தர் தருவார். 7வது ஒரு ஆசீர்வாதம் வாசிக்கலாங்களா? இதுதான் உங்கள் ஆலயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. அருமையான ஊழியக்காரனும் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். 3வது வசனத்தை வாசிங்க. கொடுத்தார். உங்களுடைய வாயிலே என்னுடைய வாயிலே பொறுமையாய் காத்திருந்தால் கர்த்தர் புது பாட்டை தருவான், புது நன்மையை தருவான், புது சாட்சியை தருவான், புது வாழ்வை தருவான். அநேகர் பார்த்து வாசிங்க மறுபடியுமா. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அதை கண்டு, நீங்கள் பாடுகிறதை பார்த்து, உங்கள் கால் உறுதியாயிருக்கிறதை பார்த்து, நீங்கள் கண்மலை மேல் நிற்கிறதை பார்த்து, உங்களுடைய நன்மைகளை பார்த்து அநேகர் கண்டு பயந்து, சாம் என்கிற பாஸ்டரோடு தேவன் இருக்கிறதை, இந்த சபையோடு தேவன் இருக்கிறதை பார்த்து அநேகர் கண்டு பயந்து நம்புவார்கள். பயப்பட வைப்பார் கர்த்தர். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை கர்த்தர் உணர வைப்பான். நடங்க. கர்த்தர் நடக்க சொல்லுகிறார், நடங்க. ஆண்டவரே நீர் என்னை அழைத்தீரே, ஆண்டவரே நடந்து வருகிறேன் சாமி. கொஞ்ச தூரம் நடந்தான். யோசித்து பாருங்க, நீரே ஆனால் எங்க நடக்கட்டும் இல்லைங்களா? என்ன பிரதர், எடுத்து காலை வைக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அது தண்ணியாக இருக்குமா, அது கல்லாக இருக்குமா, அது தண்ணியாக இருக்குமா, அது கல்லாக இருக்குமா? அவர் நிற்கிறாரு, நான் நிற்கலாமா, அவர் நிற்கலாமா, நான் நிற்கலாமா? வச்சான், கல்லாக இருக்குது. வச்சான், மறுபடியும் கல்லாக இருக்குது. தரை போல நடக்கிறான், 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 நடக்கிறான். ஐயோ, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தால் நான் எப்படி இருப்பனோ இல்லைங்களா? இன்றைக்கி காலையில் கூட யோசித்தேன் நான். ஊழியக்காரன் நினைக்கும் போது ஒன்றை சொல்லட்டுங்களா? ஊழியக்காரன் விசேஷித்தவன் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களோடு பேசும்படியாய் கட்டளை கொடுப்பதை தான் பேசுபவன் ஊழியக்காரன். உங்கள் வீட்டுக்கு உள்ளே வா என்று சொன்ன பிறகு அதை கீழ்ப்படிந்து அந்த வீட்டு வாசற்படியை மிதிக்கிறவன் ஊழியக்காரன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை நேசிப்பதனால் தான் ஊழியமும் நடக்கணும். அதே நேரத்தில் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், விதவையும் ஆசீர்வதிக்கப்படணும். அதே இடத்துல அந்த பட்டணத்தில் எலியா சாப்பிட்டு போஷித்து ஆகாப் ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியது அவசியம். அதற்கு ஒரு ஊழியக்காரன் தேவை, அதற்கு ஒரு விசுவாசி தேவை. விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற உன்னை சந்திப்பவன் தான் ஊழியக்காரன். உன் மாவை ஆசீர்வதிக்கிறவன் ஊழியக்காரன். உன் பிள்ளையை வாழ வைக்கிறவன் உன் ஊழியக்காரன். அவன் வாழ்வதற்காக கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்புவது கிடையாது. உங்களை வாழ வைப்பதற்காய் குனிய வைக்கிறவர் தான் ஆண்டவர். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், உள்ளே உட்காந்துக்கிட்டே இல்லைன்னுருவாங்க. ஊழியக்காரர் வராருன்னா உள்ளே உட்காந்துட்டே இல்லைன்னு. ஒரு ஆர்சி ஃபாதர் ரொம்ப அழகான பாட்டு பாடுவார், தமிழ் பாட்டு ரொம்ப நல்லா பாடுவார். பிஷப் அவங்கள இந்த ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது ரொம்ப பவர்ஃபுல், அதை நம்புவாங்க. இவர் எப்பவும் விசிட் பண்ணுறது போல் போயிட்டு அந்த வீட்டை, புது வீடு வாங்கினாங்களே அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலான்னு போனால், பெரிய பணக்காரன். அந்த அம்மா உள்ளே போய் கேட்குது. அவர் சொல்கிறாராம், இல்லைன்னு சொல்லி அனுப்பு, கண்ட நேரத்தில் வரக்கூடாது, சொல்லிட்டு தானே வந்திருக்கணும். இவ்வளோ மரியாதை தெரியாதா அந்த ஆளுக்கு? என்ன சொல்லு, அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன், தயவுசெய்து போயிருங்க. அவர் சொல்லுகிறார், பெரிய பணக்காரன், செல்வந்தன், ஆனால் நான் வேதனையோடு வந்தேன். என்னை அனுப்பினவர் ஆண்டவர், நான் அல்ல. என்னை ஏற்றுக்கொள்ளாமற் போனார், துக்கத்தோடு திரும்பி வந்தேன். ஆண்டவரே, என்னை மாத்திரம் அவன் துக்கப்படுத்தவில்லை ஐயா, நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதை வேண்டான்னு சொல்லிட்டானே. ஆண்டவரே, நீர் எத்தனை கரிசனையோடு அவன் வீட்டுக்குள்ளே போய் அதை ஆசீர்வதிக்க ஆசையாக இருந்தீர். அவர் அப்படியே சொல்கிறாரு, கடைசியிலே பணக்காரன் ஏழையாய் மாறி, ஒன்றுமில்லாதவனாய் மாறி, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒரு பஸ்ஸில் கீழே விழுந்து, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்தவன் கீழே விழுந்து மரித்து ஒரு நாள் வரைக்கும் யாரும் பார்க்கலையா. எனக்கு அருமையானவளே, ஊழியக்காரன் எதையோ வாங்கி போக வரவில்லை, எதையோ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க அனுப்பப்படுகிறவன். உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஆண்டவர் அந்த பாரத்தை கொண்டு வருகிறார். நான் எந்த ஊருக்கு போனாலும் ஆண்டவர் ஏதாவது ஒரு பாரத்தை வச்சிருவார். என்னுடைய பாரம் எல்லாம் ஐயா தான். இந்த பட்டணத்தில் என் மருமகன் வாரம் கூட மாறிச்சு. ஆண்டவரே, அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல நான் ஆராதிக்கும் வரையிலே நான் நிம்மதியாக இருக்க முடியவே முடியாது. ஆண்டவரே,
இவ்வளவு பெரிய பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவரே நீர் இடம் கொடாமல் இருப்பது என்ன? தட்ஸ் வாட் மை கொஸ்டின். ஆண்டவரே எந்த காரியமாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எந்த தவறு இருந்தாலும் மன்னிச்சிருங்க. ஆனால் ஒரு இடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. பட்டணம் பெருசு, தருவாரா இல்லைங்களா? கூப்பிட்டு தருவார், கூப்பிட்டு தருவார். ஆகினால 7 ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் கடைசியான ஆசீர்வாதம், உங்களை கண்டு அநேகர் பயந்து கடவுளை நம்புவார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தி இருப்பதின் நோக்கம் அநேகர் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுது ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சங்கீதக்காரன் வழியாய் எங்களோடு பேசினதற்காய் நன்றி அப்பா. பொறுமையோடு காத்திருந்தேன். எதிர்பாராத ஒரு படுகுழி, எதிர்பாராத உளையான சேறு, எதிர்பாராத சாபம், எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத வியாதி, எதிர்பாராத கடன் தொல்லை, ஆண்டவரே படுகுழியிலே இருக்கிறேன். ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே. பொறுமையோடு ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறேன். உடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே எங்களோடு பேசினீர் ஐயா. பொறுமையோடு காத்திருக்கிற எங்கள் பக்கமாய் திரும்புவேன் என்று சொன்னதற்காய் நன்றி ஐயா. ஆண்டவரே செவி கொடுப்பேன் என்று சொன்னதற்காய் நன்றி ஆண்டவரே. தூக்கி எடுப்பேன் என்று சொன்னதற்காய் நன்றி ஆண்டவரே. கண்மலை மேல் நிறுத்துவேன் என்று சொன்னதற்காய் ஆண்டவரே நன்றி இயேசு சுவாமி. கால்களை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னதற்காய் நன்றி ஆண்டவரே. புது பாட்டை தருவேன் என்று சொன்னதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகர் எங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பார்த்து நம்புவார்கள். நம்புகிறபடியான எங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொன்னதற்காய் நன்றி. இப்பொழுதும் சுவாமி உம்முடைய தெய்வீக சமூகத்திலே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படி புறப்பட்டு வந்தார்களோ, என்னை உம்மிடத்தில் சொல்ல வந்தார்களோ, எதை கர்த்தர் கேட்டிருக்கிறீரோ அதற்கு ஏற்ற பதிலை பரலோகத்திலிருந்து அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பும் சாமி. உமது பதில் வரட்டும், உமது கிருபை வரட்டும், உமது தயவு வரட்டும் ஆண்டவரே. உமது பலன் வரட்டும் சாமி. கோணலானவைகள் செம்மையாய் மாறட்டும். ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. விசுவாசியுங்க, கர்த்தர் இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்கிறார், கர்த்தர் யுத்தம் செய்கிறார். கரத்தை நீட்டி ஆண்டவருக்கு நேராக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிற முதல் ஆலோசனை, நீங்க வீட்டுக்கு போன பிறகு அடங்காத பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் மேல் இயேசுவின் நாமத்திலே கையை வையுங்க. படிக்காத பிள்ளைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்திலே கையை வையுங்க. வேலைக்கு சரியாக போகாத பிள்ளைகள் இருந்தால் இயேசுவின் நாமத்திலே கையை வையுங்க. உங்களுடைய பொறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் போக போகிறது. கர்த்தருடைய கிருபை போக போகிறது. கர்த்தருடைய வல்லமை போக போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அன்பு இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஊழியக்காரனே, ஆசீர்வதிங்க ஐயா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க சாபத்தில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இப்பொழுது ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதத்தினாலே அவருடைய காரியங்களை நான் மாற்றப் போகிறேன். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவி உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆவிக்குரிய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுவதாக, உபவாச வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஊழியன் மனைவி பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாங்கள் ஜெபித்திருக்கிற ஜெபத்தின்படி இந்த ஆராதனை நடப்பதற்கு என் ஆண்டவர் நியமித்திருக்கிற இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. அந்த பூமியிலே நாங்கள் நிற்க வேண்டும் ஐயா. இயேசு கொடுக்கிற பூமியிலே நிற்க வேண்டும். இயேசு தருகிற பூமியிலே நிற்க வேண்டும். அதற்காக எந்த மனுஷனிடத்திலே பேச வேண்டுமோ தேவன் பேசும், தேவன் பேசும், தேவன் பேசும், தேவன் பேசும். ஆண்டவரே, நீர் ஒரு மனுஷனை காட்டுகிறீர். நல்ல வெள்ளை ஆடை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைவனை காட்டுகிறீர். இப்பொழுது அவனோடு பேசுகிறீர் ஆண்டவரே. இப்பொழுது அவனோடு பேசுகிறீர். அவனோடு பேசி அந்த இடத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் பரிந்து பேச ஆரம்பித்து விட்டதற்காய் நன்றி. கர்த்தர் ஆரம்பித்திருப்பதற்காய் நன்றி. கர்த்தர் ஆரம்பித்திருப்பதற்காய் நன்றி. ஓலா ரீகா பாராலாரா, ஓலா ரா பா 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 ரகாராலா, ஓரி பா 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 ரராலா.
ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். ஊழியக்காரனை உங்களை கர்த்தர் ஒரு தலைவனிடத்தில் கொண்டு போவார். அவனுடைய மறைவான சாபங்களுக்கு ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நிறுத்துவார். அவன் சாபங்களை சொல்லுவான், வேதனைகளை சொல்லுவான், துயரங்களை சொல்லுவான். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தலைவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். தேவன் அவருடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவாதி தேவன் செய்கிறார். தேவனுடைய பலத்த கரம் அதை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷித்த ஆவியின் பலத்திற்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த ஆவியின் பலன், அனுபவித்திராத ஒரு விசேஷித்த ஆவியின் பலன் அவர்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவியின் அபிஷேகம் வரட்டும். வாலிபர்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. வேலை செய்கிறவர்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. வேலையிலே சோர்விலே இருக்கிறவர்கள் மேல் வரட்டும் ஐயா. இப்பொழுது வானத்தை திறந்து உமது அபிஷேகத்தை ஊற்றும், உமது அபிஷேகத்தை ஊற்றும், உமது வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. இப்பொழுது இருதயம் மந்தமாய் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிற ஆவிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தடுக்கிற தடைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்பொழுது அந்த அபிஷேகம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரையிலே இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவே. தரிசனங்களை பார்க்கட்டும், ஆத்தும பாரத்திலே நிறையட்டும், உம்முடைய நம்பிக்கையிலே நிறையட்டும். புது பாட்டை தருவீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் நன்றி. இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஊழியக்காரன், அவருடைய குடும்பம், மனைவி, பிள்ளை ஆண்டவரே சுவாமி, வாழ்வு, எதிர்கால திட்டங்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருப்பீராக. இந்த நாளிலே இயேசுவே, குடும்பத்தின் தேவைகள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே எஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.